என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவையை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். சிலுவையும் கிறிஸ்தவமும் என்ற தலைப்பில் இந்த 40 நாட்களும் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் அந்த வரிசையிலே மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மார்க்கு 15:15. அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். சிலுவையும் பிலாத்தும் என்ற தலைப்பில் நம்ம தியானிக்க போகிறோம். சிலுவையும் பிலாத்தும். இந்த பிலாத்து அங்கே ஒரு பெரிய பதவியில் இருக்கிறான். இயேசுவை விசாரிக்கிறான். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினிடத்திலே குறுக்கு கேள்விகளை கேட்கிறான். நீ ராஜாவோ, நீ ராஜாவோ? இவ்வளவு கேள்விகளை கேட்டு அந்த பிலாத்து இயேசுவை யார் என்று தெரிந்ததற்கு பின்பாக சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளை, இவனை குறித்து நான் ஒரு 3 கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தின் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவன் நியாயாசனத்திலே உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னாள். பிலாத்தினுடைய மனைவி பிலாத்தினிடத்தில் ஆள் அனுப்பி, அவரை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நீதிமான். இரண்டாவது, அவர் ஒன்று செஞ்சிடாத, ஏன்னா அவரால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் இன்னைக்கு சொப்பனத்தில் அப்படின்னு அவள் சொல்லி அனுப்புகிறாள். அதை நான் ஒரு எச்சரிப்பு என்று சொல்வேன். பிலாத்தே, அவர்கள் ஒன்று நிர்பந்திக்கலாம், தயவு செய்து ஒன்று செஞ்சிடாத. எச்சரிப்பை பெற்றும் இயேசுவை ஒப்பு கொடுத்தவன். தேவனுடைய பிள்ளைகளே, எச்சரிப்பை பெற்றும் இயேசுவை ஒப்பு கொடுத்தவன். நான் நேற்று சொன்னேன், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த வாய்ப்பு கடைசி வாய்ப்பாக நாம் நினைத்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து தன் ஜீவனை கொடுத்தாக வேண்டும். அதற்கு தான் அவர் வந்தார். யார் மூலமாக காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அவனுக்கு ஐயோ, யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுடைய நிலைமை பரிதாபம். பிலாத்து இப்பொழுது ஒப்பு கொடுக்கிறான். யாருன்னு தெரியாம ஒப்பு கொடுத்துட்டானா, இல்லைனா ஒருவேளை நீதி விசாரணை செய்து ஆமாமா மேல குற்றம் இருக்கு அதனால நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னானா? இல்லை. அவன் எச்சரிப்பை பெற்றும் அவன் நீதிமான் என்று தெரிந்ததற்கு பின்பு எச்சரிக்கப்பட்டும் அங்கே அவன் அதை நிறைவேற்றுகிறான். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில எத்தனை எத்தனை எச்சரிப்புகளை நாம் பெற்றிருக்கிறோம். எத்தனையோ எச்சரிப்புகள் நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிறார். எச்சரிப்புகளை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு, எச்சரிப்புகளை எல்லாம் இழந்துவிட்டு எத்தனை துணிகரமாய் நாம் வாழ்ந்திருக்கிறோம். தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையில் நாம் தடுமாறும் போதெல்லாம் எச்சரிப்பார். நாம் அங்கே எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம திசை மாறுகிறோமோ, தடுமாறுகிறோமோ, அவர் எச்சரிப்பார். எச்சரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் துணிந்து நாம் வாழ்ந்தால் இயேசுவை சிலுவையிலே ஒப்பு கொடுக்கிறோம் என்ற அர்த்தம். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் பிலாத்து தான் ஒப்பு கொடுத்தான். நம்மளும் எச்சரிப்பை பெற்று துணிந்து இயேசுவை சிலுவையிலே ஒப்பு கொடுக்கிறவர்கள் நீங்களும் நானுமா இருந்துடக்கூடாதே. மனம் திரும்புவோம். இரண்டாவதாக யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தின் 29வது வசனம். யோவான் 18ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஆதலால் பிலாத்து அவர்களிடத்தில் வெளியே வந்து, இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றான். நீங்க அதுக்கு பின்னால பார்த்தீங்கன்னா, அவரிடத்தில் எந்த குற்றமும் இல்லை என்று சொல்லி அவன் விசாரணையிலே அறிந்து கொண்டான். எந்த குற்றமும் இல்லை, எந்த குற்றமும் இல்லை. அவன் இயேசுவை அவர் குற்றவாளி இல்லை என்று குற்றமற்றவராக பார்த்தும் இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தான். அவர் பரிசுத்தர் என்று தெரிந்தும் நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை எத்தனை நேரம் சிலுவையில அறைய ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து எந்த பாவமும் செய்யல, ஆனா இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில பாவங்கள், அவர் குற்றமற்றவர், ஆனால் நம் நிமித்தம் இன்னும் அவர் வாதிக்கப்படுகிறார். இன்னும் நம் நிமித்தம் அவர் சிலுவையிலே அறைய நாம் ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு குற்றமற்றவர் என்று உங்களுக்கு எனக்கு தெரியும் தானே? தெரிந்தும் நாம் பாவத்திலும் குற்றங்களிலும் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் இன்னும் நம்மளும் பிலாத்த மாதிரி தானே சிலுவையில் அவரை அறைய ஒப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நாம் செய்கிற எந்த பாவமும் இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறோம் என்பதை மறந்துடக்கூடாது. அவர் குற்றமற்றவர் என்று தெரியும், ஆனால் நம் நிமித்தம், என்னுடைய மீறுதலின் நிமித்தம், என்னுடைய பாவங்களின் நிமித்தம் இயேசுவை சிலுவையில் அறைந்து நாம் அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறோம். மூன்றாவதாக யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கிறோம். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நஸ்ரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. நஸ்ரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. மாத்த சொல்றாங்க, பிலாத்து மாத்த மாட்டார். யூதருக்கு ராஜா என்று அறிந்தும் அவன் இயேசுவை ஒப்பு கொடுத்தான். அவனுக்கு தெரியும்
இவர் சாதாரணமானவர் அல்ல. ஏன்னா அவருடைய வாய்மொழியிலேயே அவர் மறைக்காமல் சொன்னார், ஆமா நான் ராஜா தான், நான் ராஜா தான். அவர் ராஜா என்று தெரிந்தும் அவருடைய ஆளுகைக்கு தன்னை விட்டு கொடுக்க தவறி இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார். நம்மளும் இயேசுவ ராஜான்னு தெரியும், ராஜாதி ராஜா பாட்டு பாடுவோம், இயேசுவை ராஜா என்று சொல்லுகிறோம், அழைக்கிறோம். ஆனால் இன்னும் அந்த ராஜாவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து கொண்டு தானே இருக்கிறோம். பிலாத்து மாத்திரமல்ல, நாமும் அப்படிதான் செய்கிறோம். எச்சரிப்பை பெற்றும் பிலாத்து ஒப்பு கொடுத்தான். இயேசுவை குற்றமற்றவர் என்று அறிந்தும் பிலாத்து ஒப்பு கொடுத்தான். அவரை ராஜா என்று தெரிந்தும் ஒரு யூதருக்கு ராஜாவாக பார்த்தானே தவிர தனக்கு ராஜாவாக பார்க்க தவறிவிட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு உங்கள் ராஜாவாக நீங்கள் பார்க்காத வரைக்கும் அவரை நாமும் சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோம். ஏன் அவன் ஒப்பு கொடுத்தான் தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம் உண்டு. மார்க்கு சுவிசேஷத்தின் 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய், இதான் ரீசன், ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய். யோசித்து பார்ப்போம், நம்ம ஏன் அவரை ஒப்பு கொடுக்குறோம் தெரியுமா? இயேசுவை பிரியப்படுத்தினா உலகம் என்னை பகைக்கும், உலகத்தை பிரியப்படுத்தினா இயேசு என்ன பகைப்பார். நமக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கணும்னு சொல்லிட்டு உலகத்துக்காக வாழ்ந்துடுறோம், உலகத்தை பிரியப்படுத்திடுறோம். பிலாத்து எச்சரிப்பை பெற்றும் மனிதர்களை பிரியப்படுத்தினார். அவரை குற்றமற்றவர் என்று அறிந்தும் மனிதர்களை பிரியப்படுத்தினார். அவர் ராஜா என்று தெரிந்தும் மனிதர்களை பிரியப்படுத்தினார். நீங்களும் நானும் எப்படி இருக்கோம்? யாரை பிரியப்படுத்துகிறோம்? யோசிக்கலாமா? நான் யாரை பிரியப்படுத்த நாடுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிறாரே. யோசிப்போம். சங்கீதம் 143 சங்கீதம் 10ஆம் வசனத்தை நாளுக்குரிய வேத பகுதியை குறித்து கொள்ளுங்கள். சங்கீதம் 143:10. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தரலும். நீரே எங்கள் தேவன், உம்முடைய நல்ல ஆவி எங்களை செம்மையான வழியிலே நடத்துவாராக. பல நேரங்களில் ஆண்டவரே, உண்மை எங்களுக்கு தெரியும், நீங்க குற்றமற்றவர். ஆண்டவரே, நீ நீதிமான். ஆண்டவரே, உம்மிடத்துல எந்த குறையும் கிடையாது. நீ ராஜாதி ராஜா. இதெல்லாம் தெரிந்தும் நாங்கள் யாரையோ பிரியப்படுத்துறதுக்காக உங்களை சிலுவையில் அறையிறோமே, எங்களை மன்னிச்சிருங்கப்பா. நாங்கள் இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை பிலாத்து தான் அதை செஞ்சான் அப்படின்றத விட நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அன்று நீர் உணர்த்தி கொண்டிருக்கிறீர், எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீர். இந்த நாளில் இந்த வார்த்தை அநேகருடைய வாழ்க்கையை மாற்றட்டும், தொடர்ந்து ஜெயத்தின் பாதைகளை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.